actually dedicate a few lines for the 100th day. So, முத்த நிலவ போல குத்த வச்ச அழகுதாம்ல ஈயன பிச்சு திங்கதாம்ல என் மினுக்கி காத்திருக்கான் ஏன உலுக்கி புத்திருக்கான் நெத்திவ வீடுக்குள்ள அம்பலைய சாச்சிருக்கான் ஆற போட்டு வச்சிருக்கான் என் மினுக்கி காத்திருக்கான் ஏன உலுக்கி புத்திருக்கா. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் படம். ஸோ ஆக்சுவலாக எதிர்பார்க்கல, இன்னும் ட்ரீம் மாதிரி தான் இருக்குது எனக்கு. அண்ட் இட்ஸ் அ ட்ரீம்ஸ் டூ கம் ட்ரூ அண்ட் இட்ஸ் அ ஹியூஜ் மோட்டிவேஷன். அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் only one person first and always Vetrimaran sir for giving me this opportunity, and Danu sir, thank you sir for taking good care of me, and Danu sir, thank you sir. He was a huge motivation. எனக்கு செட்டிலெலாம் அவ்வளோ பயமாக இருக்கும், இப்போது இருக்கிற பயம் மாதிரி. அப்போது அவரோட பேக் ஸ்டோரிஸ், அவரோட ஆரம்பம் நிறைய ஷேர் பண்ணியிருந்தார். அது எனக்கு நிறைய கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் I want to thank Andrea for guiding me to Vetrimaran sir. அவங்க மூலமாக தான் எனக்கு இந்த படம் வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் I want to thank GV bro for giving me a song to sing. And I want to thank Manjuma, Ken, Amu, and the rest of the team. And thank you. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு கடவுளுக்கு நன்றி. அண்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நான் இங்கே தேங்க் பண்ணுறேன். அசுரன் 100 டேஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு வெற்றி சாருக்கு தான் தேங்க் பண்ணணும். ஏன்னா வெற்றி சாரால் தான் நான் இன்றைக்கி இங்கே ஸ்டேஜில் இருக்கேன். நான் வெளியில் எனக்கு இவ்வளோ பேர் இவ்வளோ என்னை விஷ் பண்ணுறாங்க, எனக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வெற்றி சார் தான். அண்ட் தானு சாருக்கு ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா எப்போவுமே என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பார், எதுனாலும் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். லைட்டாக கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஒரே டக்கு டக்குன்னு. அசுரன் 100 டேஸ்க்கு வந்து நான் நெக்ஸ்ட் தனுஷ் சாருக்கு தேங்க் பண்ணுறேன். ஏன்னா தனுஷ் சார் கூட தான் எனக்கு அதிகமான சீன்ஸ் வந்துருந்துச்சு படத்தில். ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக பயம் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் தனுஷ் சார் எனக்கு என் கூட நல்லா பழகி கொஞ்சம் எனக்கு ஃப்ரீடம் கொடுத்ததுனால தான் என்னால் ஈஸியாக பண்ண முடிஞ்சுது. ஸோ தேங்க்யூ சார். நான் இப்படிலாம் ரொம்ப அடக்க உடக்கமாக பேசுனது இல்லையா, அதனால தான் எல்லாம் சிரிக்கிறாங்க. நான் இன்றைக்கி எல்லாேருக்கும் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், மொத்த டீமுக்கு. ஏன்னா நான் அசுரன் ஷூட்டிங் அப்போது எங்கள் வீட்டிலேருந்து நான் தனியாக தான் வந்திருந்தேன். நான் ரொம்ப ஃபேமிலி அட்டாச். ஸோ அப்பா அம்மா யாருமே இல்லாமல் தனியாக இருக்கும்போது எனக்கு ராபர்ட் சார், ஜெகதீஷ் சார், மணிமாறன் சார், பாலா சார், சுரேஷ் சார், அப்புறம் மேனேஜர் சார் கிரி சாரும் பாண்டி சாரும் ரொம்ப, அதாவது என்னால் ரொம்ப சாவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில். நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன் எல்லாரையும். நான் இங்கே எல்லாேருக்கும் தேங்க் பண்ணுறேன். வேல்ராஜ் சாருக்கு தேங்க் பண்ணுறேன். மஞ்சு மேம் இங்கே இல்லை, மஞ்சு மேமுக்கும் தேங்க் பண்ணுறேன். இந்த எல்லா டீமுமே என் கூட ரொம்ப லைட்டானாங்க. அண்ட் ஜாக்கி சார் அசிஸ்டன்ஸ் ஆனாங்க. எல்லாருமே என்னை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பார்த்துக்கிட்டாங்க. நான் எல்லாருக்குமே தேங்க் பண்ணுறேன். அண்ட் எங்கள் அண்ணன் டிஜே அவருக்கு தேங்க் பண்ணுறேன். அவர் என்னை பேசவே வேணான்ட்டு, நீ என்னை பற்றியே பேச வேண்டாம், நீ இப்போ போயிட்டு சைலண்ட்டாக எல்லாருக்கும் தேங்க் பண்ணிட்டு வந்துடுன்னு பின்னாடியே சொல்லிட்டாரு. அஸ்கியாக சொன்னார் ஸ்டேஜ் என்னோடனே, நீ என்னை பற்றி எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டார். பட் அண்ணனும் எனக்கு ரொம்ப எனக்காக வாங்கின சாப்பாடு எல்லாத்தையும் அவர் சாப்பிட்டு என்னை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டாரு. அதனால் இங்கே எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறேன். ஜிவி அண்ணனுக்கு தேங்க் பண்ணுறேன். பவன் சார், பாலாஜி சக்திவேல் சார், இவங்க பசுபதி சார், இவங்க எல்லாரும் கூடயும் தான் நான் எப்போவுமே இருப்பேன். அதில் பவன் சார்லாம் ரொம்ப எல்லாரையும், அவர் இப்போ பேசின மாதிரி தான் எல்லாரையும் ஓட்டிக்கிட்டே இருப்பார் சும்மாவே ஸ்பாட்டில். எல்லாருக்குமே இங்கே நான் தேங்க் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.